மத்தியிலே மகள் மஞ்சுளா அவர்கள் சாட்சி கொடுக்கிறார்கள். அருமையான மகள் மஞ்சுளா பிரியமானவர்களே, தன்னுடைய சகோதரன் சவுந்தரராஜன் என்று ஸ்ரீலங்காவில் நடைபெறுகிற ஒரு உண்மையை குறித்து சொல்லுகிறார்கள். 17 வயதில் இருந்து மது போதை பொருட்களுக்கு அடிமை பெற்ற என்னுடைய சகோதரன், பிரியமானவர்களே, கர்த்தருடைய கிருபையினாலே அவருக்காக ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆண்டவர் அவரை இன்றைக்கு ரட்சித்திருக்கிறார் என்று நான் அறியும் போது ஆண்டவருக்குள்ளார நான் களி கூறுகிறேன். கர்த்தர் பெரியவராக இருப்பாராக. நான் இப்போது சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வரேன்னு எனக்கு அவர் அறிவிக்கிறார். இது என்னுடைய இருதயத்திற்குள்ளார மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று ஆண்டவரை சகோதரி மகிமைப்படுத்துகிறார்கள். அருமையான செல்வ பாக்கியம் அம்மா சாட்சி கொடுத்துருக்குறாங்க. போன புதன்கிழமை இரவு நான் ரொம்ப சுகத்தோடு தான் என் படுக்கைக்கு சென்றேன். ஆனால் நடு ராத்திரியிலே அல்லது விடிய காலையிலே ஏறக்குறைய 2-3 மணி வேளையிலே எனக்கு பயங்கர வலி உண்டானது என் வயிற்று பகுதியிலே. நான் வாஷ்ரூமுக்கு போனேன். திடீரென்று அப்படியே மயங்கி போவது போல் எனக்கு மயக்கம் வந்தது. ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் விழாமல் போனேன். என்னுடைய குடும்பத்தார் உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு போக வேண்டும் என்று சொல்லி ஆயத்தப்படுத்தி என்னை மருத்துவமனைக்கு கூட்டி கொண்டு போனார்கள். நான் மருத்துவமனையிலே வார்டில் பதிவு செய்யப்பட்டேன். ஆண்டவருடைய பூர்ண கிருபையினால் அவர்கள் என்னை பரிசோதனை பண்ணி பார்த்து வேண்டிய காரியங்களை செய்தார்கள். ஆண்டவர் மறுநாளே எனக்கு சுகத்தை கொடுத்து நான் வீடு திரும்ப கிருபை செய்தார். இது தேவனுடைய சுத்த கிருபை என்று சொல்லி நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். அம்மா ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறார்கள். ஆமேன்னு சொல்லுவோமா? மற்றும் கூட பிரியமானவர்களே, தாயார் அன்னாள் வசந்தி அவர்கள் ஒரு சாட்சி ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள். அருமையான அம்மா, என்னுடைய கிட்னி பகுதியில் எனக்கு வலி 2 வாரங்களாக நான் சபைக்கு வந்து ஜெபம் பண்ணினேன். ஆண்டவர் அந்த வலி இருக்கிற இடம் இல்லாது என்னை சுகப்படுத்தி விட்டார் என்று நான் ஆண்டவரை மகிமைப்படுத்த இங்கே சாட்சியாய் நிற்கிறேன் என்று சொல்கிறார்கள். எல்லாரும் ஆமேன்னு சொல்லுவோமா?